உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. எவ்வளவோ கடந்து வந்த பாதைகள் வந்து பார்த்தீங்கன்னா கல்லும் முள்ளும் கொடுமையான காட்டு மிருகங்களும் இருந்த பாதையை கடந்து வந்தேன் அப்படின்னு சொன்னால் அது கடகத்தை சொல்லலாம், அது மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னத்தெல்லாம் அஷ்டம சனியில் இழந்தாங்க. நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு இழந்தாங்க, தொழில் இழந்தாங்க, குடும்பத்தை இழந்தாங்க, பிள்ளைங்களால் கஷ்டப்பட்டாங்க. இப்படி நிறைய இழந்ததற்கு பார்த்திங்களா, அந்த இழந்ததெல்லாம் மீட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். செலவுகள் நிறைய கொடுப்பாரா அப்படின்ற யோசனை உங்களுக்கு வருது இல்லைங்களா? இவர் செலவுகளை கொடுப்பாரு, ஆனால் அந்த விரயம் சுப விரயமாக இருக்கும். சுப விரயமாக இருக்கும் அப்படின்னாம நிறைய கடகராசி அன்பர்கள் இப்போ வீடு வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, நிலப்புலம் வாங்குவாங்க, வண்டி வாகனம் வாங்குவாங்க. 8ஆம் பாவம் இந்த துஷ்தானம் அப்படிம்பாங்க, மறைவு ஸ்தானம். அந்த இடத்துல பொதுவாக ராகு இருக்காரு அப்படின்னா தலைக்குனிவை ஏற்படுத்துவார், அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்துவார். ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை. காரணம் என்ன? வாக்குக்கும் எந்த விதமான பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. அந்த அந்யோன்யம் வரணும் அப்படின்னாலே வந்து பாருங்கம்மா, நம்ம பெற்றவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் கூட நிறைய வந்து நேரம் செலவிடணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பாருங்க, இந்த வருஷத்துக்கு அவங்க செய்யக்கூடிய பரிகாரம் அல்லது பரிகார ஸ்தலம் அப்படின்னா என்ன? கேதுவை கொஞ்சம் பசிஃபை பண்ணால் போதுமா, கேதுவை பிரீத்தி பண்ணால் போதும். கேதுவை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா நாகநாத சுவாமி. 2025ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்க போகுது? அதாவது இந்த 3 கிரக மாற்றங்கள் இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பலாபலன்களை தரப்போகுது? கடகம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அஷ்டமத்து சனியாக இருந்து இப்போ தான் பாக்கிய சனியாக வர்றாரு. நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு கஷ்டப்பட்டுட்டாங்க. இனி கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். நான் எவ்வளவோ கடந்து வந்த பாதைகள் வந்து பார்த்திங்கன்னா கல்லும் முள்ளும் கொடுமையான காட்டு மிருகங்களும் இருந்த பாதையை கடந்து வந்தேன் அப்படின்னு சொன்னால் அது கடகத்தை சொல்லலாம், அது மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். கடகராசி வந்து பாருங்கள், கடகராசியை பற்றி பொதுவாக சொல்லணும் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசிக்காரர்கள்மா. அவங்க சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ராசி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு உச்சம் அடையக்கூடிய ராசி. பொதுவாகவே கடகம் ரொம்ப சென்சிட்டிவ். நான் வந்து மனதளவுலையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோட உடல் அளவுலையும் ரொம்ப நாசுக்கான ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு தான் சொல்லலாம். பெரும்பாலும் கடகம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டாகவே இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் கடகத்தினோட ஹிடன் கேரக்டரும் ஒன்று இருக்குது. அவங்க கொதிச்சு எழும்போது ரொம்ப வந்து ஒரு வில்லி ரேஞ்சு கூட வருவாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் அடிபட்டு நான் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அது ரொம்ப ஹிடன் கேரக்டர் ரொம்ப சிலருக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே கடகம் மெஜாரிட்டி தானே மீன்ஸ் பொதுவாகவே கடகம் அன்பு, பாசம், நேசம், கருணை, இந்த சோஷியல் ஒர்க்கு, குடும்பம், பிள்ளைங்க, புருஷன் இப்படினே வாழக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்க இப்போ 8ஆம் பாவத்துலேருந்து சனி பகவான் மீனத்துக்கு போகிறது பாக்கிய சனியாக வராரு. பாக்கிய சனி அப்படின்னும் போது அவங்க என்னென்னத்தெல்லாம் அஷ்டம சனியில் இழந்தாங்க. நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு இழந்தாங்க, தொழில் இழந்தாங்க, குடும்பத்தை இழந்தாங்க, பிள்ளைங்களால் கஷ்டப்பட்டாங்க. இப்படி நிறைய இழந்ததற்கு பார்த்திங்களா, அந்த இழந்ததெல்லாம் மீட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ சனி அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றதுல எந்த விதத்துலையும் சந்தேகம் இல்லை. இப்போ உங்களுக்கு இதை கேட்டுட்டு இருக்கும்போது சந்தேகம் வரும், அவர் ஏங்க பிடுங்கினாரு, ஏங்க கொடுக்குறாரு அப்படின்னு இல்லைங்களா? அவர் தான் வந்து லாஸ்ட் டைம் அஷ்டம சனியாக இருந்தார், நிறைய கஷ்டத்தை கொடுத்தாரு. ஏன் இப்போ திருப்பி எல்லாத்தையும் கொடுக்குறாரு? அதுக்கு வாங்காமையே இருக்கலாமே, மூட்டை வந்து குடவுன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற கேள்வி வருது இல்லைங்களா? அது பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்தால் வேலை எங்கம்மா இருக்கும்? வேலை இருக்காது இல்லையா? அந்த கதை தான். அதாவது எப்படின்னாமா, சனி பகவான் அஷ்டமத்து சனியாக வரும்போது அரிய பல படிப்பினைகளை நமக்கு கொடுப்பார். வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்ற படிப்பினையே கொடுப்பார். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம அதாவது கட்டி கொடுக்குற சோறும் சொல்லி கொடுக்குற பாடமும் ரொம்ப நாள் இருக்காது, அனுபவ பாடம் வாழ்க்கையின் இறுதி வரை இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த அனுபவ பாடத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். பொதுவாக இந்த சனி பகவான் வந்து பாருங்கள், நிறைய விஷயம் கெடுத்தாலும் உங்களை நல்லா தேத்திட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னோட புத்தி ரொம்ப தெளிவாச்சு, தெளிஞ்ச நீரோடை மாதிரி ஆயிடுச்சு என்னோட புத்தி அப்படின்னு நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து ஜோதிடம் பார்க்க வரும்போது சொல்கிறது தாம்மா, அது உண்மை. ஆக இப்போ இந்த 2.5 வருஷமும் சனி பகவான் நிறைய நல்லது செய்ய போகிறார். அப்போ 2025 இந்த 2.5 வருஷத்துலன்னு வருது, நிறைய நல்லது செய்ய போகிறார், நிறைய பாக்கிய சனியாக வரப்போகிறார். அபரிவிதமான பாக்கியங்களை கொடுக்க அவர் ரெடியாக இருக்கார், நம்ம ரெடியாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து குரு பகவான் வந்து பாருங்கள் 12ஆம் பாவத்தில் வரார். 12ஆம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா அயன சயன போஜனஸ்தானம், மூட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குரு விரைய குருவாக வரார். அப்போ விரைய குருவாக வரவர் நம்மளுக்கு நிறைய செலவுகள், விரையும் அப்படின்னாலே செலவுகள் தானே,
செலவுகள் நிறைய கொடுப்பாரா அப்படின்ற யோசனை உங்களுக்கு வருது இல்லைங்களா? இவர் செலவுகளை கொடுப்பாரு, ஆனால் அந்த விரயம் சுப விரயமாக இருக்கும். சுப விரயமாக இருக்கும் அப்படின்னா நிறைய கடகராசி அன்பர்கள் இப்போ வீடு வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, நிலப்புலம் வாங்குவாங்க, வண்டி வாகனம் வாங்குவாங்க. பொண்ணுங்க இருக்குன்னா பொண்ணுங்களுக்கு நகை நட்டு வாங்குவாங்க, பொண்ணுங்களுக்கு வரன் கூடி வரும், கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை பொண்ணு நான் ஃபாரின் போய் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுதுன்னா ஃபாரின் செலவு பண்ணி படிக்க வைப்பாங்க. ஆக ஒரு விரயம், அந்த விரயத்தினால் ஒரு ஆதாயம், அந்த ஆதாயத்தினால் எனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், மரியாதை, இப்படி பல விஷயம் வரக்கூடியது தான் இந்த விரய குரு கொடுக்க போகிறேன். புரியுதுங்களா? அப்போ இப்போ 2 பயிற்சியும் நல்லா இருக்க கடகத்துக்கு கவலைப்பட வேண்டாம். அதுக்கடுத்து 3வது ராகு கேது பயிற்சி. இந்த ராகு பகவான் 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் இந்த துஷ்தானம் அப்படிம்பாங்க, மறைவு ஸ்தானம். அந்த இடத்துல பொதுவாக ராகு இருக்காரு அப்படின்னா தலைக்குனிவை ஏற்படுத்துவார், அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்துவார். ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு வருஷம் குரு சண்டால யோகம் அப்படின்றதுக்கு எல்லா ராசிக்குமே. எப்படி அப்படின்னா மிதுனத்தில் இருக்க குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு ராகுவை. அப்போ ராகுனால் ஏற்படக்கூடிய கெட்டதை குரு வந்து தடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பார்வை நம்ம எல்லாருக்கும் கேள்வி கூட நீங்கள் பட்டிருப்பீங்க, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படியே எல்லாரும் சொல்லிடுறாங்களா அப்படின்னா அது எல்லாரும் சும்மா சொல்லிடுறது இல்லைம்மா. நான் சமீபத்தில் இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், குரு பார்க்க கோடி நன்மையில் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சிலர் பேசியிருந்தாங்க. அது உண்மை கிடையாதும்மா. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது உண்மை. எப்படி அப்படின்னா இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அது என்ன அப்படின்னா குரு பகவான் ஜோதிடத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர். தேவ குரு இல்லையா, எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த மாதிரி ஜோதிடமும் அவருக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரு முறை என்ன பண்ணுறான், தேவேந்திரன் ஜோதிடத்து மேலே ஒரு ஆர்வத்தினால குரு பகவான் கிட்ட போய் ஜோதிடம் கற்றுக்கிறான். கற்றுட்ட பின்னாடி தேவேந்திரனுக்கு எப்பயுமே கொஞ்சம் தலக்கணும் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அப்போ தேவேந்திரன் என்ன பண்ணுறான், எனக்கு ஜோதிடத்தில் எல்லாமே தெரியும் அப்படின்னு குரு கிட்ட, தேவ குருவான பிரகஸ்பதி கிட்ட கொஞ்சம் ஆளுமையோடு பேசுகிறான். அப்போ குரு பகவான் இவனுக்கு புத்தி புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு குழந்தையினோட ஜாதகத்தை கொடுத்து கணிக்க சொல்கிறார். அவனும் அந்த குழந்தையினோட ஜாதகத்தை கணிக்கிறான். கரெக்டாக இந்த குழந்தை முதல் பிறந்த நாள் காணும் அதே நாள் இந்த குழந்தை இறக்கும் அப்படின்னு யார், தேவேந்திரன் கணிக்கிறான். கணித்த பின்னாடி கரெக்டாக அன்றைய தினம் வந்து பாருங்கள், இது கணிச்சு கொடுத்துட்டான். அன்றைய தினம் காலையில் குரு பகவான் சொல்கிறாரு தேவேந்திரன் கிட்ட, இன்னைக்கு தானே இந்த குழந்தை இறக்கும் நீ கணிச்சிருக்க அப்படின்றாரு. ஆமாம் அப்படின்றான் தேவேந்திரன். வா பூலோகத்துக்கு போகலான்னு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது கரெக்டாக அன்றைய தினம் அன்றைய நாழிகையில் அந்த குழந்தை இறக்கணும் போது ஒரு கருநாகம் அந்த குழந்தையினோட யானையில் அந்த குழந்தை படுத்துட்ருக்கு. கருநாகம் அந்த குழந்தையினோட யானையில் வந்து இப்படி நிற்கிது. நிற்கும் போது யானைக்கு நடுவில் ஒரு கட்டை வச்சுருப்பாங்க இல்லைம்மா, அந்த யானை நடுவில் கட்டை வச்சுருப்பாங்கள்ல, அந்த கட்டையில் அந்த கருநாகம் நிற்கும் போது குழந்தை அதை பார்க்குது. அது ஒரு பொம்மை, அசைவு இல்லையா, அந்த அசைவை பார்த்து குழந்தை அது ஒரு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதித்து குதூகலமாக காலை எட்டி எட்டி உடைக்குது. உதைக்கும் போது அந்த நாகம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த யானையில் சிக்கி 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 நாகம் செத்து போயிடுது, குழந்தை உயிரோடு இருக்குது. அப்போ தேவேந்திரன் கிட்ட குரு கேட்குறாரு, இந்த குழந்தை இந்த க்ஷணம் இறக்கும்னு நீ விதி வந்து எழுதியிருந்தே, இந்த குழந்தை இறக்கலையே அப்படின்னும் போது தேவேந்திரன் சொல்கிறான், இது இறக்கணுன்றது தான் உண்மை. ஏன்னா ஜாதகத்தில் கட்டத்தில் குருனோட பார்வை இல்லை பாருங்க அப்படின்றான். ஜாதகத்தில் கட்டத்தில் குருனோட பார்வை இல்லை, இங்கே நான் குரு பிரகஸ்பதி வந்து நின்று அந்த குழந்தைய பார்க்குறல்ல அப்படிம்பார். ஆக அந்த குழந்தையினோட விதி மாற்றி எழுதப்பட்டுச்சு. புரியுதுங்களா? ஆக குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது உண்மை தானே இல்லைங்களா? ஆக இது வந்து பாருங்கம்மா, சிலது சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்னா அதெல்லாம் உண்மை இல்லை, இது உண்மைதான். குருனோட பார்வை ராகுவை பார்க்கறதுனால குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க. ராகுனால வரக்கூடிய நிறைய கெட்டது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்களுக்கு வந்து பாருங்கள், கடகம் 8ஆம் பாவத்தில் இருக்க ராகுவும் கெடுக்க போகிறதில்ல. 2ஆம் பாவத்தில் கேது, 2ஆம் பாவத்தில் கேதுவில் பார்வையில் இருந்தாலும் கேது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது இருக்காரு அப்படின்னு போதுமா, குடும்பத்தில் இப்போ 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தனித்தனியாக இருப்பாங்க. 4 பேரும் ஒன்றா அந்த அந்யோன்யம் பாசம் குதூகலம் அப்படின்றது இருக்காது. இப்போ காலகட்டத்தில் நிறைய குடும்பம் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் ஒரு ஃபோன் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அதையும் மீறி ஒரு வியர்ட்னஸ், பொதுவாக வந்து கேது எந்த பாவத்தில் இருந்தாலும் சுருக்குவாம்மா, இந்த தாமரை இலையில் தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பெருசாக கெடுக்க மாட்டான். அதுக்கும் மேலே கேது வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, வாக்குக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. அந்த அந்யோன்யம் வரணும் அப்படின்னாலே வந்து பாருங்கம்மா, நம்ம பெற்றவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் கூட நிறைய வந்து நேரம் செலவிடணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பாருங்கள், அந்த அந்யோன்யம் வரணும் அப்படின்னாலே குழந்தைங்களை கூட்டிகிட்டு இந்த தீர்த்த யாத்திரை மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது, முக்கியமாக குலதெய்வ வழிபாடு போயிட்டு வர்றது, ஓகேங்களா? இது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நம்ம இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், கேத்துவை பசிஃபை பண்ணணும் அப்படின்னா கடகராசி அன்பர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து வெறும் 5% இம்பேக்ட் தான் இருந்தாலும் பரிகாரம் நம்ம சொல்லிக்கலாம்.
கடகராசி அன்பர்கள் பசுக்கு உணவு கொடுக்கறது அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்குமா. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பெருசா சிக்கல் இல்லை, அப்படி இருந்தாலும் வந்து அவங்களுக்கான பரிகாரம் இந்த வருஷத்துக்கு அவங்க செய்யக்கூடிய பரிகாரம் அல்லது பரிகார ஸ்தலம் அப்படின்னா என்ன மேம்? கேதுவை கொஞ்சம் பசிஃபை பண்ணால் போதுமா, கேதுவை பிரீத்தி பண்ணால் போதும். கேதுவை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா நாகநாத சுவாமியை போய் வழிபாடு பண்ணுறது. அது கீழே பெரும்பள்ளத்தில் இருக்க கேது ஸ்தலம் இருக்குமா. அது ஒரு சின்ன கிராமம் தான், சின்ன கோயில் தான். அங்கே நாகநாத சுவாமி இருப்பார். ஆக நாகநாத சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கேது பகவானை தரிசனம் பண்ணிட்டு வர்றது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கேதுவை பசிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுமா. இது வந்து எந்த காலகட்டத்தில் போகணும் அப்படின்னு ஏதாவது விதிமுறைகள் ஏதாவது? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் இந்த காலகட்டத்தில் போனால் விசேஷ பலன்கள் அப்படின்றது இருக்கதாமா செய்யுது. அப்படி வந்து பார்த்திங்கன்னா யமகண்டத்தில் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது விசேஷ பலன் இருக்குது. ஆனால் இப்போ மக்களுக்கு வந்து பாருங்கம்மா அந்த அளவுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமைய மாட்டேங்குது. அப்படின்றதுனால இவங்க எப்போனாலும் போகலாம். பரிகாரம் ஏதாவது பண்ணுறாங்க, அங்கே பூஜைகள் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா யமகண்ட பூஜை தான் அங்கேயே செய்வாங்க, அது செய்யலாம். பொதுவாக வந்து கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜாதகத்தில் கேதுனோட ஒரு நிலையை பொறுத்து தான் நம்ம இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகம் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னே கண்டுபிடிக்கிறது. ஆக கேது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கிரகம். முடியும் அப்படின்னா அவர் நாகநாத சுவாமியை போய் பார்த்துட்டு வரலாம். முடியாது அப்படின்னா பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னா விநாயகரை வழிபாடு பண்ணும்போதே கேது பசிஃபை ஆகாமா. அதுக்கும் மேலே பசுக்கு உணவு அப்படின்னு சொன்னேன். என்ன மாதிரி உணவு அப்படின்னு நான் சொல்லலை இல்லைங்களா. பசுக்கு உணவு அப்படின் போது என்ன பண்ணணுமா, நம்ம மாதத்தில் ஒரு நாள், முடியும்னா 15 நாளைக்கு ஒரு முறை கூட செய்யலாம். முன்னாள் நைட்டே கேது அப்படின்னாலே அவனோட தானியம் என்ன, கொள்ளு தான். அப்போ அந்த கொள்ளு வந்து பாருங்கள், ஒரு 2 டம்ளர் கொள்ளு வந்து நம்ம ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில் அந்த கொள்ளை அரைச்சி நம்ம என்ன பண்ணணும், இந்த உளுந்தங்கஞ்சி செய்வோம் இல்லைம்மா, அந்த மாதிரி கொள்ளு கஞ்சி செய்யலாம். கஞ்சி செய்யும் போதே நல்லா வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி போட்டு தேங்காய் துருவி போட்டு கஞ்சி நல்லா ஒரு 2 லிட்டர் தண்ணி போட்டு கஞ்சி காய்ச்சிட்டு அந்த கஞ்சி ஆறின பின்னாடி ஒரு 4 வாழைப்பழம் அதில் போட்டுட்டு, உங்களுக்கு முடியும்னா நீங்கள் 10 வாழைப்பழம் கூட போடலாம், அதில் வந்து இது கிடையாது. அப்போ போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு பசுவுக்கு கொடுக்கணும். பசுவுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாமா, அது முதல்ல வாயில்லாத ஜீவன், அதுக்கும் மேலே 33 கோடி தேவர்களும் பசுவினில் அடக்கம், அது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ ஆக அந்த பசுவுக்கு கொடுக்கும்போது 33 கோடி தேவர்களும் நம்மளை மனசார வாழ்த்துவாங்க அப்படின்னு அர்த்தம். அட எங்கெங்கே ஒரு பசுவில் 33 கோடி தேவர்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படியும் சிலர் வந்து கேட்பாங்க இல்லையா. அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு நம்ம உணவு அப்படின்றது கொடுக்கும்போது அது என்ன ஆகுதுன்னாமா, வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்தோம் அப்படிவாங்க பார்த்தீங்களா. அந்த வாழ்த்து நம்மளை மேன்மையாக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக இது வந்து கொடுக்கலாமா, நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 அப்படிங்கிறது இவங்களுக்கு எத்தனை % நல்ல பலன்களை கொடுக்கும்? நல்லா தானமாக இருக்குது, எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குல்ல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 80% அப்படின்னு தான் சொல்லலாம். சுய ஜாதகத்தில் நான் சொன்ன கிரகங்கள் நல்ல பாவத்தில் இருந்தால் மட்டும் போதுமானது. இப்போ வந்து பாருங்கம்மா, நம்ம இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் நடக்கலை அப்படின்னு கீழே கமெண்ட்டில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த விமர்சன பதிவு கொடுப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நடக்கலை அப்படின்னா சுய ஜாதகத்தை பார்க்கணும். இன்னொன்று, இப்போ இன்னும் 2025 பிறக்கல, மார்ச் மாதம் தான் சனி பகவான் பயிற்சியாக போகிறார். மார்ச் 29 சனி பயிற்சி, மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி, மே மாதம் 18ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சி. நீங்கள் போய் சேர வேண்டிய ஊர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 10 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போயே எனக்கு எல்லாம் நடந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதும் தப்பு. அந்த 10 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போன பின்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி கூட 2ஆவதுமா, கிரகங்கள் வலிமையான இடத்துல இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் நடந்தே தீரும்மா, எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களோட கனவு கிச்சன் உங்கள் லோ பட்ஜெட்டில். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.